தற்குறி அல்ல, தன்னிகரற்ற குறி. தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கப் போகும் புரட்சி தளபதி விஜய். ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாதவர்களை குறிப்பிடும் வார்த்தையாக பயன்பாட்டில் இருந்ததுதான் இந்த தற்குறி என்ற வார்த்தை. தன் பிளஸ் குறி, தற்குறி, அதாவது தனக்கென தனியான அடையாள குறியீடு இல்லாதவர் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு ஆவணம் அல்லது ஒப்புதல் அளிப்பதற்கு கையெழுத்து இடுமுறை தற்போது வழக்கத்தில் உள்ளது. அதேபோல் எழுத படிக்க தெரியாதவர்கள் கைரேகை அல்லது கை நாட்டு வைப்பார்கள். இது இப்போதுள்ள நடைமுறை. இதில் ஒன்று கூட புரட்சி தளபதிக்கு பொருந்தாது. ஏனென்றால் அவருக்கு தமிழ், ஆங்கில மொழிகள் எழுதவும் பேசவும் படிக்கவும் நன்கு தெரியும். அப்படி இருக்கையில் அவர் எப்படி தற்குறி ஆவார் என்பதே தமிழக வெற்றி கழகத்தினரின் கேள்வியாக உள்ளது. தற்குறி என்ற வார்த்தையை கூறும் அவர்களே ஏன் தற்குறியாக இருக்கக்கூடாது என தமிழக வெற்றி கழகத்தினரின் கருத்தாகவும் உள்ளது. ஒருவேளை தற்குறிக்கான அர்த்தமே தெரியாமல் தற்குறி என கூறுபவர்கள்தான் அறியாமையில் இருக்கிறார்களோ என்னவோ. உரக்கச் சொல்கிறோம், நாங்கள் தற்குறிகள் அல்ல, தன்னிகரற்ற குறி, கோட்டைக்கான குறி, மக்கள் நலனுக்கான குறி, தன்னலமற்ற குறி, ஆட்சியை கைப்பற்றுவதற்கான குறி, 2026 தேர்தலுக்கான குறி, தீய சக்தியான திமுகவை வேரறுப்பதற்கான குறி, மாற்றத்திற்கான குறி. இவை அனைத்தும் சேர்ந்த கலவைதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி விஜய்.